பெரிய மயிறு மாதிரி பேசுற பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயா பஸ் விட்டாங்கன்னு திமுறா அவங்களுக்கு அப்படி அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம். பணம் ஃப்ரீயா 1000 ரூபாய் கொடுக்கறதும் வேண்டாம், பஸ் ஃப்ரீயாவும் வேணாம். இந்த மது கடையவே மூடணும். ராஜகம் இப்ப ரொம்ப நடக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க முதலமைச்சர்னு இருக்கீங்க? இன்னைக்கு பாரு, தமிழ்நாடு பூரா இந்திக்காரன் தான் வந்து குடும்பம் நடத்துறான். தமிழனுக்கு வேலை கிடையாது. காரணம் என்ன? நீ போன போய் ஒரு மாசம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துடும் பார்ப்போம். அந்த நாட்டுல இருந்துட்டு வந்துடு. அவன் கரெக்டா இருக்கிறான், அவன் கரெக்டா ஆட்சி நடத்துறான், நீ கரெக்டா நடக்கல. இப்ப ஒண்ணு இல்லைங்க தம்பி, நான் இது ஐயப்பன் கோயிலுக்கு போனேன். ஐயப்பன் கோயிலுக்கு மேல போயிட்டு திரும்பி கீழே வரும்போது ஒரு வயசானம்மா இப்படி கையாந்துனாங்க. அதை ஒருத்தர் நின்று அந்த அம்மாவை கீழே கடியோட இட்டுன்னு வந்து கண்ட்ரோல் ரூம்ல விட்டு, உனக்கு என்ன தேவையோ அதை கொடு, சாப்பாடு வேணுமா, வேலை வேணுமா, துணிமணி வேணுமா, பஸ்ஸு காய்ச்சி வேணுமா, அதை கொடுத்து அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு அனுப்புனாங்க. இதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் பிச்சை எடுக்குது. அதை பார்த்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சும்மா தான் இருக்குது, இந்த போலீஸ்காரங்களும் சும்மா தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா கவர்மெண்ட்டே பிச்சை எடுக்குது, அதனால தான் அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை அவங்க கேரளாக்காரங்க செய்யலை. முதல் வந்து மக்கள் சரியா இல்லை, அதனால கவர்மெண்ட்டும் சரியில்லை. நம்ம மக்கள் ஒரு பிரி கொடுக்குறாங்க, நம்ம கீழே போய் நிற்கிறோம் பாரு. அதனால தான் அவன் இருக்க அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான். நம்மளுக்கு பிரி தேவை கிடையாது. படித்தவங்களுக்கு ஒரு வேலை, படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை, வயசானவங்களுக்கு ஒரு வேலை. அந்த வேலையை அவன் பயன்படுத்தினான்னா இந்த மாதிரி அட்டூழியம் நடக்காது. புரியுதுங்களா? அது கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. உன்னை யார் கேட்டனா பிரி பஸ் கேட்டனா? உன்ன நான் கேட்டனா? உன்னை பிரி பஸ் கேட்டனா? நான் கேட்கல. கேட்காத முன்னாடி நீ ஏன் செய்யற? நீ செய்யற. அது இந்த மக்கள் என்ன பண்ணுதுங்க, என்னமா கொடுக்குறாங்கன்னு கீழே போய் நின்று வாங்கிக்குதுங்க. இந்த பிரி கொடுக்கறதுனால நம்ம தலையில எவ்வளவு வைக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியல. இன்னைக்கு நீ பிரி கொடுக்குற, அதனால எவ்வளவு பயன் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது, போய் ஓடி வாங்கிடுதுங்க. போன பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த பொங்கலுக்கு ஏன் அந்த அரை கிலோ அரிசி என்னால் வாங்கி பொங்கல் வைக்க முடியாதா? நான் வைக்க மாட்டேனா? ஏன் நீ பிரி கொடுக்குற? எதுக்காக கொடுக்குற சொல்லு. 2 பேருக்கு கொடுத்த, 3 பேருக்கு கொடுக்கல. போன பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்த, இந்த பொங்கலுக்கு கொடுக்கல. இருக்கிற வெளில ஒன்னால கடை வாங்க முடிஞ்ச அளவுக்கு கடை வாங்கி கொடுத்துட்ட, இப்போ கடை வாங்க முடியல. இந்த கடனெல்லாம் அடுத்தபடி வரவன் தலைமையில வச்சா அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன நம்மளுக்கு பிரி கொடுப்பான்? அவனால எப்படி கவர்மெண்ட் நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? இப்போ அவன் வரான், இவன் வரான், அவன் இதை விட அதிகமாக செய்வோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், படிக்காதவங்க போட்டுடுறோம். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கே நம்ம போட்டுடுறோம், அவன் செஞ்சிருப்பான், இவன் செய்யலன்னு நம்ம சொன்னா எப்படி அவன் செய்வான்? எதையும் செய்ய மாட்டான். அவர் சாராயத்தை ஒழிச்சிடும், போதையை ஒழிக்கிறோன்னு சொல்கிறாரு அவரு. முதல்ல அவர் கம்பெனி நிறுத்த சொல்லுங்க, போதை அவங்கள நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு 100க்கு 90 குடும்பம் தாலி இல்லாத அலையுது, வாழ்க்கை இல்லாத அலையுது. காரணம் என்ன? எதுக்கு? நீ வந்து இன்னைக்கு சொல்ற போதை இல்லாத நம்ம நடத்துவோம்னு சொல்ற. முதல் நாம நடத்தணும், அப்பதான் அடுத்தவங்க நடத்துவாங்க. நீ என்ன சொல்லிட்டு வந்த? எதையும் நான் பண்ணுவேன், நிறுத்திடுவேன். இருக்க அதிகமாக தான் போகுது. இன்னைக்கு என் குடும்பமே நடத்தல நிற்குதியா? நீ வந்து என்னை மைக்க கையில் கொடுத்து நீ என்ன கேட்குற, நான் என்ன சொல்றது சொல்லு? படிச்சவன் 5 பேர் வேலை செய்வான், படிக்காதவன் 3 பேர் இருக்கிறான். நீ 1000 ரூபாய் கொடுக்குற, அதை வாங்கி போய் ஒயின் ஷாப்பில் கொடுக்குறான். நீ இன்னைக்கு நான் பஸ்ஸில் வரேன், என்னை அவங்க உட்காந்துல ஏந்திரிக்க சொல்கிறான். நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா நீ பீரை வர ஏந்திரமான்றான். நான் ஏன் கேட்டேன்? எனக்கு பிரி கொடு. நான் கேட்டேன், ஏன் கொடுக்குற? எதுக்கு கொடுக்குற? அதுவே நான் 2 மாதத்துக்கு தான் நான் அந்த பஸ்ஸில் வர முடியும் பிரியா. அதுக்கப்புறம் நான் வர முடியாது, பைசா கொடுத்து தான் வர முடியும். புரியுதா? இவன் நீ என்ன சொல்லிட்டு வந்த? நான் குடிமகனை எடுத்துறேன் நீ சொல்ற. நான் வந்து பிரி கேட்கவே இல்லை. ஒன்று பிரியா எதுவும் எந்த பொருளும் கொடுக்காத. ஏன் கொடுக்குற? படிச்சவனுக்கு ஒரு வேலை, படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடு. அவன் இன்னைக்கு பிரிவு இல்லாத அவன் பண்ண வேலையை தடை செய்வான். இன்னைக்கு பாரு, தமிழ்நாடு பூரா இந்திக்காரன் தான் வந்து குடும்பம் நடத்துறான். தமிழனுக்கு வேலை கிடையாது. காரணம் என்ன? நீ போன போய் ஒரு மாசம் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்துடும் பார்ப்போம். அந்த நாட்டில் இருந்துட்டு வந்துடு. அவன் கரெக்டா இருக்கிறான், அவன் கரெக்டா ஆட்சி நடத்துறான், நீ கரெக்டா நடக்கல. இதுதான் விஷயம். அவன் வரான், திருடு கொள்ளை எல்லாமே அவன் தான் பண்றான். அவன் பண்றான்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ அவனை கண்டிக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் நான் இதை சொல்லிட்டு நான் வெளியே போக முடியுமா? எனக்கு நீ பாதுகாப்பு நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். நீ ஏசி ரூம்ல உட்காந்து போனா வெளியில போகணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் தலை சாச்சின்னு போறாங்க. அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறாங்க. எங்க பாதுகாப்பா இருக்கு? பாதுகாப்பா இருந்தா தானே நல்ல விதமா ஓடும். ட்ரெயின்ல போறவங்கள கையை பிடிச்சி இழுத்து பண்ணி இது பண்றாங்க. நான் சொல்றது கருப்பமா இருக்கிறவங்கள இப்ப கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி இருக்கிறான். எப்படி இருக்குது பாருங்க.
இப்படிலாம் நாட்டில் இருந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? 3 வாத்தியார் இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம்? இதெல்லாம் வாத்தியார் அவன் பொண்டாட்டியெல்லாம் இல்லாமையா இருக்கும்? எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த தப்பு குறையுமா? தண்டனை தூக்கில் போடணும், இல்லை சுடணும், அவ்வளோதான். இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடத்திருக்கும். என்ன சொல்றது? இப்போ இருக்கிற மந்திரி எந்திரியெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. நான் சொல்கிறதில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஓப்பனாக தான் எதாக இருந்தாலும் பேசுவேன். நான் இப்போ இருக்கிற மந்திரி என்ன பண்ணுறாரு சொல்லுங்க? இந்த மக்களுக்கு விஜயகாந்த் சாப்பாடு போடுறாரு, அவர் புண்ணியம். என்ன சொல்றது? இப்போ இருக்கிற மந்திரி என்ன கொடுக்குறாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு ரேஷன் கார்டுக்கு என்ன கொடுத்தாரு, பண்ணாரு, செஞ்சாரு? அது யாரும் கேட்க ஆள் இல்லை, பண்ண முடியல, அவ்வளோதான். இன்னைக்கு 4 வயசு குழந்தை கிடத்திருக்கா ஒரு கிழவன், இந்த டிவியில் காட்டினாங்க வருமா, ஆட்டோவில் ஏறி. அதுவும் தப்பு பண்ணலாமா? இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் என்ன அதை பிடிச்சி இழுத்து பண்ணி செஞ்சு கொடுமை படுக்கிறாங்களே, இதெல்லாம் ஆம்பளையில தூக்கில் போடணும். பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு குடி அதிகமாயிடுச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு, போதையில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னா அவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காரு, எங்களுக்கு ரொம்ப நிம்மதி தான், வரோம் ஃப்ரீயாக வரோம், நாங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம். வேணாம் எங்களுக்கு அந்த ஃப்ரீ காசு கொடுத்து நாங்கள் போகிறோம், உழைச்சி நாங்கள் சம்பாரித்து அந்த காசை போடுறோம். ஆனால் தயவுசெய்து அவருக்கு ஒரு கும்பிடு, மதுவையே நிறுத்த சொல்லுங்கள், இந்த போதையவே நிறுத்த சொல்லுங்கள், குடும்பமும் நல்லாயிருக்கும். என் பிள்ளை 5 மாதத்துக்கு முன்னாடி குடி போதையில் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. குடி போதையில் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அது மாதிரி எத்தனை குடும்பம் அது மாதிரி அழியுது. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு பாருங்க, அந்த 1000 ரூபாயை கூட ரேஷன் கார்டு அந்த கார்டை பிடுங்கின்னு போய் அவனுங்க அந்த காசை வாங்கி அதை ஏடிஎம் கார்டை வச்சு அதை வச்சு பிடுங்கி தின்னுறானுங்க. 1000 ரூபாய் வருது இல்லை, குடு, என் குடும்ப தலைவன் நான் தானே, குடு அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கின்னு போய் குடிக்கிறானுங்க. அந்த 1000 ரூபாய் இருந்தாலும் ஏதோ ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு செய்யலாம், குழந்தைங்களை பார்த்துக்கலான்னு எவ்வளவோ நம்பிக்கை நாங்கள் இருந்தோம். அந்த 1000 ரூபாய் வருதே, நம்ம கூட பிறந்த பிறப்பு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாரே, நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் அந்த பணம் கூட ஒட்ட மாட்டேங்குது எங்களுக்கு. ஒரு வீட்லேயும் ஒரு 2 பேர் 3 பேர் குடிகாரனுங்க இல்லாமல் இல்லை, கஞ்சா அடிக்காத இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கோயம்பேடுக்கு நான் பூ வாங்க வரேன், முந்தா நாள் 5 மணிக்கு நான் வரேன், ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அந்த டிரைவரே டென்ஷன் ஆகிட்டார். 5 பேர் ஃபுல் போதையில் ஒரே சண்டை அடித்து அந்த ஆளை எப்படி அந்த ஆள் பஸ் ஓட்டுவார்? பஸ் ஓட்டாமல் அப்படியே நிறுத்திட்டு அந்த ஆளுங்களை இறக்குங்க அப்படின்னா, என்னம்மா பெரிய மயிறு மாதிரி பேசுகிற? பொம்பளை பசங்க பொம்பளைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் விட்டாங்க, திமுறா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறானுங்க. அந்த குடிகாரனுங்க கேட்குறானுங்க, திமுறா உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாங்கன்னு அப்படின்னு வந்து உரசிக்கிட்டு வந்து உட்கார்றானுங்க சீட்டில். அந்த அளவுக்கு என்ன இருக்குது அவனுங்களுக்கே தெரியல, மாடு மாதிரி குடிச்சிட்டு அவனுங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. தயவுசெய்து அந்த அவர் எதுவுமே எங்களுக்கு செய்ய வேணாம். பணம் ஃப்ரீயாக 1000 ரூபாய் கொடுக்குறதும் வேண்டாம், பஸ்ஸு ஃப்ரீயாகவும் வேணாம். அவர் நல்லா ஆச்சு, திருப்பியும் அவர் வரணும், அவர் நல்லா இருக்கணும்னா இந்த போதை இந்த மது கடையவே மூடணும். அது ஒன்று செஞ்சாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடலாம், யார் வந்தாலும் சரி. அந்த ஒரு மது பழக்கத்தை எல்லாருமே அப்படி தான், மது பழக்கத்தை நிறுத்திடுவோம்னு வர்றாங்க. ஆனால் அதிகமாக தான் ஆகுது. அராஜகம் இப்போ ரொம்ப நடக்குது, முக்காசி அராஜகம் நிறைய நடக்குது. அவர் என்ன பண்ணுவார்? இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்திக்காரங்க முக்காசி பேர் மெரினா பீச்சில் போய் பாருங்க, தமிழ் ஆளுங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேர் இருக்காங்க இந்திக்காரங்க வந்து திணிச்சிட்டாங்க. இப்போ அவர் தமிழன்னு சொல்றாரு, இப்போ நம்ம முதலமைச்சர் தமிழன், ஒரிஜினல் தமிழன். ஆனால் அந்த தமிழர் வந்து இருக்கிறாரா? இப்போ தமிழர் இன்னும் கொஞ்ச நாள் போனா நாங்கள் தமிழ் ஆளுங்களே இங்கே இருக்க மாட்டாங்க, இந்திக்காரங்க தான் ஆட்சி ஆளுவாங்க. தமிழ்காரங்க எங்கன்னா ஓடிட வேண்டியதான், திருச்சி மதுரை சைடு ஓடிட வேண்டியதான். தமிழ்நாட்டில் தமிழருங்க இருக்கவே முடியாது, இந்திக்காரங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆட்சி ஆள்றது கொள்றது எல்லாமே. அந்த அளவுக்கு உள்ள விட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் கம்முன்னு தான் இருக்கீங்க, நம்ம இந்திய ஆளுங்களை உள்ள விட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றதுன்னா நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா எவனுமே உள்ள வந்து நுழைய முடியாது. என் நாட்டுக்குள்ள எதுக்கு வர்றீங்க கொள்றீங்கன்னு கேட்கலாம் தாராளமா. நம்ம இடம் இது, நம்ம இடத்துல இன்னொருத்தன் வந்து ஆள்றான் அப்படின்னாக்கா அப்புறம் எதுக்கு நீங்க முதலமைச்சர்னு இருக்கீங்க?